Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ராமதாஸ் கிட்ட இருக்கிற அந்த ஜனநாயகம் இவர்கிட்ட இல்லை அப்படின்றத இன்றைக்கி அன்பு ஒரு ராமதாஸ் பதிவு பண்ணுறாரு. தமிழ் குமரனை அவமானப்படுத்தினது, தமிழ் குமரனை ராஜினாமா செய்ய சொன்னது, ஜிகே மணியை அவமானப்படுத்துகிறாருனாரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்பாவை கடிக்கும் போது தான் இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்குது. 35 வயசில் இவரை மத்திய அமைச்சராக நான் கேபினெட் அமைச்சராக ஆக்கினேன். இது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ உணர்றேன். நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்ற அவருக்கு முன்னாடியே இப்படி நடந்து பண்ணுறது தான் பையன்ற ஒரே காரணம் தானே, மற்றபடி பண்ண முடியுமா? ஸோ இதை பார்க்கும்போது கட்சி இரண்டாக உடைய எதுவும் வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா கட்சி அன்புமணிகிட்ட இருக்குது. இவர் ரொம்ப வேகமாக பேசி கட்சியை விட்டு தூக்குன்ற அளவு இவர் போகிறாரு. தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு அல்ல என்கிறார் ராமதாஸ். ஸோ இதை உணர்ந்து இருவரும் இணைய எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதுக்கு சிறந்த உதாரணம் ஸ்டாலின் சொல்லுவோம். அந்த வகையில் பேசுவாங்க. ஒருவேளை ராமதாஸ் குலதெய்வம், அன்புமணி எதிர்காலம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டி தான் அன்புமணியை நீக்க முடியும், தேவைப்பட அதையும் செய்வேன்னு சொல்கிறாருல்ல. அப்படிலாம் போனால் கட்சி உடையும். நான் உங்கள் சங்கீத் குஹர். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னதான் நடக்கிறது என கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே பல குழப்பங்கள், அப்புறமேல எதிர் கருத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்து வந்தோம். ஆனால் அத்தனைக்குமே பொறுமையாக இருந்து ஒரு வழியாக சித்திரை முழு நிலவு மாநாட்டை நடத்தி முடிச்சாங்க. ஆனால் அதே மேடையில் அன்புமணி அவர்கள் ஒரு மாதிரியான கருத்தையும், ராமதாஸ் அவர்கள் ஒரு மாதிரியான கருத்தையும் தெரிவித்த போது அப்போ அப்பா மகனுடைய மோதல் இன்னும் முடிவுக்கு வரலையோ அப்படிங்கிற ரீதியில் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. தற்போது அன்புமணி மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தலைமை பண்புனா என்னன்னே தெரியாதவர் அப்படிங்கிற ரீதியில் குற்றச்சாட்டை முன்வைத்து, இந்த மோதலுடைய பின்னணி என்ன, முழு விவரம்? ராமதாஸ் தான் கட்சியை ஆரம்பித்தார். அவர் தான் மிக மூத்த தலைவர். அவர் எவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையிலே இந்த கட்சியை வளர்த்து எடுத்து கொண்டு வந்தார். திமுக, அதிமுக, அதில் கலைஞரும் ஜெயலலிதாவும் பெரிய தலைவர்கள். அவர்களுடைய அந்த அரசியல் வியூகங்களெல்லாம் உடைச்சி தன் கட்சிக்கு எப்படி லாபமாக அதை மாற்றினார். சில நேரம் தனியாக நிற்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் ராமதாஸுடைய அனுபவ அறிவு பல தடவை வெளிப்பட்டிருக்குது. ஆனால் சில நேரங்களில் தந்தை மகன் இதே மாதிரி முரண்பட்டு தப்பான முடிவெடுத்து கட்சியை அடுத்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கின கதைலாம் நடந்தது. இது 2021 நடந்தது, 2019 நடந்தது, அதுக்கு முந்தின பல தேர்தலில் நடந்திருக்கு. இவர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவார், அவர் அதுக்கு நேர் எதிராக முடிவு எடுப்பார். லாஸ்ட்டில் கட்சி ஒன்றும் இல்லாமல் போகும். 2019 திமுக கூட்டணின்னு பேச அதுக்கு மாறாக முடிவெடுத்து என்டிஏ கூட்டணிக்கு போக ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அதே திமுக கூட்டணியில் அப்போ இருந்திருந்தால் 7 சீட்டு கிடச்சிருக்கும் அப்போவே. ஆமாம், அது அப்படியே தொடர்ந்தால் 2021 தொடர்ந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கள் ஒவ்வொருத்தரும் முரண்பட்டு இது பண்ணுவாங்க. இதில் பெரிய இதுவாக நான் பார்த்தது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நான் கூட பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். திமுக ஒரு பெரிய ரோல் பண்ணாங்க. அதாவது ஜெயலலிதா 2016 பண்ண மாதிரி கூட்டணியை உடைக்கிற வேலையை பண்ணாங்க. அதில் அண்ணாமலை அதில் இறையானார். அண்ணாமலை மூலியமாக அந்த வேலையை பண்ணாங்க. அண்ணாமலையை வச்சு அதிமுக தலைவர்களை சீண்டுவது, அதிமுக தலைவர்களை பற்றி பேசுறதெல்லாம் பண்ணி அதிமுக உடைக்கிற வேலையை பண்ணாங்க, அந்த கூட்டணியை. அதற்கு பிறகு தேர்தல் நெருக்கத்தில் வரும்பொழுது பாமக அதிமுக கூட்டணி வருன்ற நேரத்தில் பாமகவை பிரித்து பாஜக கூட கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய அளவில் வெற்றி திமுக கிடைச்சது. கொஞ்சமாவது ஓரளவுக்காவது கிடச்சிருக்கும், 2-3 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் கையை விட்டு போச்சு. அதற்கு அண்ணாமலை பெரிதும் திமுக கூட்டணிக்கு உதவினார் அப்படின்றது இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபியிலே கூட. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுறதுக்கு துணை போனவர் அன்புமணி அப்படின்ற குற்றச்சாட்டை இன்னைக்கு ராமதாஸ் வச்சிருக்காரு. அது அதிமுக கூட போங்கன்னு நான் சொன்னேன், அவங்க என் காலில் விழுந்து கதறினாங்க, அழுதாங்க அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்போ உள் விவகாரம் டோட்டலாக இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குது. அவர் கட்சியாக நடத்திட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அவருடைய இதுக்கு ராமதாஸுடைய சீனியாரிட்டிக்கு எல்லாருமே வயசு கூட அவர் அனுபவத்துக்கு வராது. இன்றைக்கி அன்புமணி வயசு பார்த்தீங்கன்னா அவர் சிறு பையனாக இருந்திருப்பார் ராமதாஸ் கட்சியை ஆரம்பிக்கும் போது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கி பலரும் வெளியில் போயிட்டாங்க. சில பேர்
ஜிகே மணி போன்றவர்கள் கூட இருக்கிறாங்க. அப்போது மகன்ன்ற ஒரே காரணத்துக்கு தான் இவருக்கு அத்தனை விஷயங்கள் நடந்தது. ஆனால் ராமதாஸ் கிட்ட இருக்கிற அந்த ஜனநாயகம் இவர்கிட்ட இல்லை அப்படின்றத இன்றைக்கி இவர் ராமதாஸ் பதிவு பண்ணுறாரு. தமிழ்குமரனை அவமானப்படுத்தினது, தமிழ்குமரனை ராஜினாமா செய்ய சொன்னது, ஜிகே மணி அவமானப்படுத்தினாருனாரு. ஜிகே மணி அவமானப்படுத்துனதை பொது மேடையிலே நம்ம பார்த்தோம். அப்போவே கூட பலரும் அதை விமர்சித்தோம். நீங்கள் 1000 பிரச்சனை இருந்தாலும் பொது மேடையில் ஒரு பெரிய தலைவரை வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களோட சீனியாரிட்டி அவருக்கு ஜாஸ்தி உண்டு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர் அவர் ஒரு டைமில் 2006லலாம் சிறப்பாக செயல்பட்டவர் ஜிகே மணி. அவர் வந்து ஒரு ஆழ்ந்த அரசியல் தெளிவுள்ள ஒரு தலைவர். அவரை நீங்கள் மேடையில் வச்சுக்கிட்டு போங்க, சட்டசபைக்கு போகிறீங்கன்னா போங்க, போய் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பேச போகிறீங்கன்ற மாதிரிலாம் பேசி பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு உச்சகட்டமான ஒரு ஆணவம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அன்புமணி ராமதாஸ் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்பாவை கடிக்கும் போது தான் இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்குது. அது வரைக்கும் பெருசாக இதாகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடை பண்பாடு நாகரிகம் இல்லை அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட உண்மை. அந்த நேரத்தில் எல்லோருமே அந்த விஷயத்தை நாங்கள்லாம் ஒரு பதிவு பண்ணோம். என்னென்னா, கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்களை பொதுவெளியில் ராமதாஸ் அறிவிக்கிறார் அப்படின்னா, அதை நீங்கள் அந்த நேரத்தில் சும்மா இருந்துட்டு அதுக்கு பிறகு கட்சிக்குள்ளே இல்லை அவங்க அப்பா தானே முகுந்தனை இப்போ கொண்டு வராதிங்க, அது சரியில்லை, நீங்கள் வேறு ஒரு பொறுப்பு போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசணும். மேடையிலேயே அவனா சின்ன பையன் 2 மாதம் கூட ஆகலை, அவனை போட்டு என்ன இது இந்த மாதிரி நேருக்கு நேர் வாக்குவாதம் பண்ணது, மைக்கை தூக்கி போட்டது, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி அவர் சுட்டி காமிக்கிறார். காலாட்டுறதை கூட சுட்டி காமிக்கிறார். அவர் பதட்டத்தில் காலாட்டுறாரு. அதை கூட மேடை நாகரிகம் இல்லாமல் இவர் நடந்துக்கிட்டார்ன்றதை சுட்டி காமிக்கிறார். இன்னும் உச்சபட்சமாக அவர் டேமேஜ் பண்ணது என்னென்னா, இவர் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு அவர் பண்ணல, 35 வயசில் இவரை மத்திய அமைச்சராக நான் கேபினெட் அமைச்சராக ஆக்கினேன், என்னுடைய சத்தியத்தையும் மீறி நான் வந்து ஆக்கினேன், இது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ உணர்றேன், நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்றாரு. ஏன் இதை அவர் சொல்கிறாருன்னா, அதை 2-3 இடத்துல மறைமுகமாக பதிவு பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் மேலே இருக்கிற வழக்கு இன்னை வரைக்கும் பாமக மேலே கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது. நீங்கள் 2020 வந்து நான் பார்த்துக்கிறேன் கட்சியை அப்படின்னு மோடி சொன்னார் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்போ கட்சியே வந்து நம்ம எதுவும் தனியாக முடிவெடுக்க முடியாத லெவலுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அதுக்கு காரணம் இவர் ஒரு காரணம் அன்புமணின்றதை அவர் பண்ணுறாரு. பல இடங்களில் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் போகிற அளவுக்கு இந்த வழக்கு பலரும் இது பண்ணுவாங்க. ஏன் போகிறாருன்னா, இந்த வழக்கு இருக்குது அதனால தான் அவர் பிஜேபி கூட போகிறாரு அப்படின்ற மாதிரி. அது என்ன தான் வழக்கு சார்? அது இந்த ஒரு இதாக இருக்கும் பொழுது மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை மருந்து கொள்முதல் ஏதோ ஒன்றில் வந்து அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது. அந்த வழக்கு அப்படியே ஒன்றும் முடிவு பண்ணாமல் அப்படியே இருக்குது. தலை மேலே தொங்குற கத்தி மாதிரி தான் நிற்கிது. ஆனால் அவர் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது 2004 to 2009 தானே, இன்ன வரைக்கும் அது நீடிச்சுட்டு தான் இருக்கா? அது அப்படி தான் வைப்பாங்க, தொங்கல்லே தான் வைப்பாங்க அவங்கள. அப்போதானே கரெக்டாக வருவீங்க கூப்பிட்டாப்போ. அதனால் அந்த வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லி ஒரு இது பண்ணுறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அவருடைய பர்சனலாக டேமேஜ் பண்ணுறாரு அம்மாவை. அந்த அதாவது இவன் முகுந்தனை ஆக்குனதுக்கு இவர் அவ்வளோ கோவப்பட்டார், அனுபவம் இல்லைன்னு. 2வது பொண்ணு ஆக்கியிருந்தா கம்முன்னு ஏற்றுக்கிட்டு இருப்பாள். அம்மா கேட்டப்போ பாட்டில் தூக்கி அடித்தார், நல்ல வேலை படல. இவர் அப்படிப்பட்ட தாயெல்லாம் தெய்வமாக மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சில உதாரணம் இந்த மாதிரி பலம் இருக்குது அப்படின்றாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி முடிவு பண்ணிவிட்டு வந்து தான் உக்காந்தாருன்னு நினைக்கிறேன். இதுக்கும் காரணம் அன்புமணி தான். பொது மேடையில் நான் என்ன தவறு செஞ்சேன், எதுக்கு என்னை கட்சி விட்டு இது பண்ணீங்க, தலைவர் பதவியை வாங்கினீங்க அப்படி இப்படின்னு பேசி மறுபடியும் ஒரு சில விஷயங்களுக்கு அமைதியாக போயிட்டால் அது வேலை முடிஞ்சிடும். இல்லை என் கையில் தான் கட்சி இருக்குதுன்னு இது பண்ணால் இதாகும். கட்சியை அவர் கூட்டும் பொழுது அவருக்கு என்ன கோவம்னா, கட்சி மாவட்ட தலைவர்லாம் கூட்டும் பொழுது இவர் ஃபோன் பண்ணி பேசின தகவல் எல்லாருக்குமே தெரியும். அதிகாலையிலேருந்து பேசி யாரும் போகாதீங்கன்னு யாரும் போகல. அதையும் இன்றைக்கி சுட்டி காமிச்சு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு போனால் ஐயா வந்து உங்களை கட்சி விட்டு நீக்கி விடுவார் அப்படிங்கிறதுல பச்சை போய் சொல்லியிருக்கிறாரு. என்ன நீக்கிடுவாருன்னு சொல்லியிருக்காரு, கூட்டத்தை கூட்டி என்ன நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து அவர் ஒரு நிறுவனர், அவர் உச்சபட்ச தலைமை இது உள்ளவர். அவர் முன்னாடியே இப்படி நடந்து பண்ணுறதான் பையன்ற ஒரே காரணம் தானே, மற்றபடி பண்ண முடியுமா அப்படின்றதான் அவர் திருப்பி அதோடைய சாராம்சமாக பதிவு பண்ணுறாரு. இப்போவும் சொல்கிறேன், செயல் தலைவராக செயல்படுறதுன்னு சொன்னால் செயல்படு, ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க, பிரச்சாரத்துக்கு போங்க, இல்லை ஒரு உறுப்பினராக இருந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா நான் பொதுக்குழு கூட்டு கூட தூக்க தயாராகிடுவேன்றார். அவரும் வாராசான்னு இறங்கிட்டார் போட்டியில். கட்சி வந்து
இவர்கிட்ட தான் இருக்குது, அன்புமணிகிட்ட தான் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே பார்த்தாலே இயல்பாகவே நாளைக்கு அன்புமணி கையில் தான் வரும், நம்ம எதுக்கு பகச்சிக்கணும்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால் இது ரெண்டும் கிட்டனா போய் நிற்கிது. இதில் பாஜக பற்றி சொல்கிறது, பிரதமர் மோடி கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னார்னு சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே போவானான்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா திமுக அவரை கையில் எடுத்துட்டாங்கன்னு தொடர்ந்து நான் பதிவு பண்ணிட்டு வரேன். அப்போ அவரை கையில் எடுத்ததுடைய விளைவாக இந்த மோதல் நடந்திருக்கலாமோ அப்படின்னு. ஆனாலும் அதிமுக இயல்பான கூட்டணின்றாரு. அதனால் இது எப்படி போகும் தெரியாது. இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு புரட்டு புரட்டுறாரு. அதனால் இவர்களுக்குள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சி ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்கணுன்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஏன்னா தமிழகத்துக்கு பாமக தேவை. அந்த கூட்டணி இருந்தால்தான் கொஞ்சமாவது திமுகவை கடிவாளத்தை போட்டு இழுத்து நிறுத்த முடியும். இல்லைன்னா தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. கூடவே சுயநலத்தோட கூட்டணி கட்சிகள் தோழமை சுட்டல் அதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தோழமைகளை இன்னை கூட சீமான் கேட்டிருக்காரு பாருங்கள், என்ன தோழமை இது? மற்ற விஷயங்கள்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க, சில விஷயங்கள் மட்டும் வர்றீங்க, இதுதான் தோழமை, அவங்க தோழமையான்னு கேட்டிருக்காரு. அதனால் இவர்கள் வந்து என்ன ஆனாலும் சரின்ற மாதிரி, என் பேரே கெட்டு போனாலும் பரவாயில்ல, நடு முச்சந்தியில் வச்சு நீங்கள் அடித்தா கூட பரவாயில்ல, நாங்கள் திமுகவை தான் ஆதரிப்போன்ற மாதிரி திருமாவளவன், செல்வ பெருந்தகை, சிபிஎம் முத்தரசெல்லாம் கொடுக்குற முட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். சிங்கத்தை அதனுடைய குகைக்குள்ளே கொண்டு போய் சந்திச்சாராம் ஸ்டாலின். அப்போ மற்ற மாநில முதல்வர்கள்லாம் நிதி ஆயோக் போனாங்க, அவங்களாம் சிங்கத்தை குகையில் போய் சந்திச்சாங்களா? என்ன உதாரணம் இதெல்லாம்? இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. கட்சியுடைய இடதுசாரி அணியாகவே மாறிட்டாங்க. அப்போ அதனால் இந்த வேகத்தை கட்டுப்படுத்தணும்னா ஒரு வேகம் இருக்கணும், இன்னொரு பக்கம் பலம் இருக்கணும். அந்த பலத்துக்கு பாமக தேவை. அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த இவர் அடிச்சிருக்காரு, இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறான்றது இனிமேல் தான் தெரியும். நீங்கள் குறிப்பிடுவது போல் ராமேஸ்வரனும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. நான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக ஆக்கியது தவறு, அதனுடைய தவறு அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. ஸோ இதை பார்க்கும்போது கட்சி இரண்டாக உடைய எதுவும் வாய்ப்பு இருக்குது? சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா கட்சி வந்து அன்புமணிகிட்ட இருக்குது. இவர் வந்து ரொம்ப வேகமாக பேசி கட்சியை விட்டு தூக்குன்ற அளவு இவர் போகிறாரு. அப்போது இன்னொன்று, யார் கூட கூட்டணி, தேர்தல் காலம், யார் கூட கூட்டணின்றதில் ஒரு பிரச்சனை வரும். அதில் ஏதாவது முரண்பட்டால் ஒரு வேலை ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்புறமா தேர்தல் முடிஞ்சோன்னு சேர்ந்துக்கலாம் தப்பை உணர்ந்து அப்படின்ற மாதிரி கூட போகும். அந்த வேலையை தான் திமுகவும் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு இது பொறுத்த வரைக்கும் லாபம் இல்லை. ஒன்றுபட்ட பாமக என்டிஏல இருக்கிறத விட பாமக செதறி போய் என்டிஏ கூட ஒன்றும் வேறு தாவேகா கூட ஒன்றும் அப்படின்ற மாதிரி, இல்லை தனித்து அப்படின்னா அது திமுக கூட்டணி தான் லாபம். அப்போ அந்த வேலையை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் இது எப்படி போய் முடியுன்றது அடுத்து ராமதாஸ் அன்புமணி என்ன ரியாக்ட் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இல்லை, எனக்கு பிறகு கட்சி உங்கள்கிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அதையும் அண்டர்லைன் பண்ணி வந்து சொல்கிறாரு ராமதாஸ் அவர். அப்போ சொன்னேன், பொறுமையாரு, எனக்கு பிறகு கட்சி ஒன்றான வரும், பொறுமையாருன்னு. ஸோ அந்த பொறுமை அன்புமணிட்டு எதுவும் இல்லையா? நான் விசாரித்த வரையிலும் அவர்கிட்ட ஒரு தலைமை பண்பு இல்லைன்றாங்கல்ல. தலைமை பண்புனா மற்றவர்களை இயங்க விட்டு வேடிக்கை பார்ப்பது, அதாவது இயங்க விட்டு அதன் மூலியமாக காரியம் சாதிப்போம். இப்போது ராமதாஸ் நிறுவனர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலு இருந்தார் மத்திய அமைச்சராக, மூர்த்தி இருந்தார், அன்புமணி இருந்தார், ஜிகே மணி இங்கே எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எவ்வளோ பேர் இருந்தாங்க, தலித் மலை இருந்தார், பலரும் இருந்தாங்க. யாராவது இவர் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்கள செயல்படக்கூடாதுன்னு சொன்னாரா? கட்சியாக செயல்பட்டது அருமையாக போச்சு. இதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. ஆனால் இவர் தமிழ்குமரனே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரி, எங்கேயா மூலையிலே உட்கார வைப்பேன்னா அதுவும் முடியாது அப்படின்றது. பொதுக்குழுக்கே வரக்கூடாதுன்றது. அவர் தமிழ்குமரனை கட்சியில் அந்த இளைஞர் முதல்ல தமிழ்குமரனை தானே போட்டார். ஜிகே மணி பையனை முதல்ல இளைஞரணி போட்டார், இளைஞர் தலைவராக இருந்தார். அப்புறம் அவர் இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்டார். எதுக்கு? அப்போ ரெண்டாவது முகுந்தன். அப்போ இந்த விவகாரம் இன்னும் பல 19 நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க யார் பேச்சையும் இவர் கேட்க மாட்டாருன்னெலாம் இது பண்ணுறாருல. அதெல்லாம் தலைமை பண்புக்கான இது கிடையாது. தலைமை பண்புன்றது எல்லாருடைய கருத்தையும் கேட்டு எல்லாரையும் பேச விட்டு, அவரே சொல்கிறார்ல, நான் என்னையே விமர்சிங்கன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு கூட்டத்திலேருந்து. அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு பல கருத்துக்கள் வரும்போது அதெல்லாம் ஆராய்ஞ்சி ஒரு கருத்தாக, அதை மொத்த கருத்தையும் ஒரு கருத்தாக கொண்டு போகிறது தான் ஒரு கட்சி செயல்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இவர் இங்கே திட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணுறீங்க, கட்சி வந்து இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சின்னு. அதுக்கு அடிப்படை காரணம்னா இவங்களா எடுத்த தாண்டோடித்தனமான முடிவு. இப்போ ஏடிஎம் கூட சேர்ந்துருந்தா இன்றைக்கி உங்களுக்கு தருமபுரி நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே. ஒரு எம்பி இருக்கும்ல அவங்கள்ட்ட, அவரே குறிப்பிட்றாரு 3 எம்பியாக ஜெயிச்சிருக்கலாம். தருமபுரி ஜெயிச்சிருக்கலாம், கடலூரும் ஜெயிச்சிருக்கலாம். கடலூர் ஏடிஎம்கே நின்று கடலூர் ஜெயிச்சிருக்கலாம். சிதம்பரம் மற்ற இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வேணால் தகவல் எடுத்து சொல்லலாம். எடுத்தோன்னே தெரிஞ்சிடும் எது இவங்களாம் ஒன்றா இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலான்னு. அப்போது
இந்த விவகாரத்தை கூட ஒரு கட்சி தலைமை பண்பாடோ இவர் சிந்திக்கலை, குறுகிய நலனுக்காக சிந்திச்சார். அதில் சௌமியா அவங்களாம் என்ன அரசியல் தெரியும்? இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இது ஆசை காமிச்சிருப்பாங்க? நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் மத்திய அமைச்சர் அப்படின்னு இருப்பாங்க. புரியுதா? பாஜக. ஆமாம், வேற என்ன? ஏன் பாஜக கூட போகணும்? அந்த நேரத்தில் 21% மேலே வாக்கு வச்சிருக்கிற ஏடிஎம் கூட போவாங்களா, பாஜக கூட போவாங்களா? அதனால் இது வந்து எல்லாமே அன்புமணியுடைய தவறான முடிவு அப்படின்றத இன்னைக்கு பதிவு பண்ணிட்டாரு. போக போக தெரியும் என்ன ஆக போகுது. இல்லை, அன்புமணி அவர்களுடைய தவறான முடிவு அப்படிங்கிறத தாண்டி கட்சியினுடைய நிறுவனராக இவர் தானே இருக்கிறாரு. இவர் தானே நான் தான் கூட்டணி, நான் தான் எது செய்யறதான் கூட்டணிங்கிறாரு நிறைய மேடைகளில். அப்படி இருக்கும்போது இவர் அந்த இடத்துல வந்து தட்டி கழிக்க முடியலையா? அதான் சொல்கிறாரு, 2 பேரும் காலை பிடிச்சால்தாங்க, ஏன்னா கொல்லி வச்சாதான் எனக்கு நீ கொல்லி வைக்கிற நிலைமை வரும் அப்படின்னு தற்கொலை பண்ணி வந்தானே சொல்லியிருப்பாரு. வேறு வழி இல்லாமல் நான் சம்மதிச்சேன்றாரு. அன்புமணி அவர்கள் வந்து 3 முறை எம்பியாக இருந்தவர், ப்ளஸ் வந்து மத்திய அமைச்சராக கேபினெட் அந்தஸ்தில் இருந்தவர். அவருக்கு இது மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா ஒன்றும் புரியலையே. அவ்வளோ அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு அப்படியான அப்பா பிள்ளைக்குள்ள 1000 இருக்கும். நீங்கள் சொன்ன தகுதியெலாம் இருக்கிறவர் தான் மேடையில் முகுந்தன் எதுக்கு இப்போ தான் வந்திருக்கான் 2 மாதம் இருக்கட்டும், இன்னும் 2 வருஷம் அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு அப்பாவுக்கு பதில் சொல்கிறாருல்ல. இந்த தைரியம் பாமக யாருக்காவது உண்டா? அவர் முடிவை மீறி பேசுகிறதுக்கு வாக்குவாதம் பண்ணுறாரு, அதுவும் பொதுக்குழுவில் எல்லோரும் முன்னாடி பத்திரிகையாளர்கள் லைவ் போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேசுறதுக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு துணிச்சலாக இருக்கீங்க? அந்த சபை நாகரிகம், மேடை நாகரிகம் உங்கள்கிட்ட இல்லைல்ல. அதை தான் அவர் சுட்டி காமிக்கிறார். அப்போ நீங்கள் சொல்கிற 3 முறை எம்பி, மத்திய அமைச்சர்லாம் எங்கே போச்சு? ஆத்திரத்தாலையும் கோபத்தாலையும் அந்த முடிவு எடுக்க முடியாது. நிதானம் வேணும். தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு அல்ல என்கிறார் ராமதாஸ். ஸோ இதை உணர்ந்து இருவரும் இணைய எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதுக்கு சிறந்த உதாரணம் ஸ்டாலின் சொல்லுவோம். நீங்கள் என்ன எவ்வளோ தடவை அவர் புறக்கணித்தாலும் கம்முன்னு பொறுமையாக போனார். தகப்பன் கூட போய் சண்டை போட்டவர் மு க அழகிரி. அதனால் தலைவர் பதவி, திமுகவில் ஒரு பெரும் பதவியெல்லாம் இழந்தார், கட்சியை விட்டு சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் பொறுமையாக போய் தகப்பனில் தோக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம சாதிப்போம், பொறுமையாக போய் சாதிப்போம்னு சாதிச்சுட்டு இன்றைக்கி கட்சி கையில் நீ முதலமைச்சர் வரைக்கும் ஸ்டாலின் நகர்ந்திருக்கார். இதுதான் கட்சியில் ரொம்ப முக்கியம். அதுக்கு இவர் இது அந்த வகையில் பேசுவாங்க. ஒரு வேளை அமித்ஷா கூட தலையிட்டு பேசலாம் பாமக விவகாரத்தில். ஆமாம், ஏன்னா கட்சி ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லது. டிஎம்கே வீழ்த்தணும், உங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை அப்படின்னு கூட பேச வாய்ப்பு இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நலத்தோடு நல்லா ஆரோக்கியமாக செயல்பட்ட காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவருடைய தலையீடு வந்து தேமுதிகவில் இருந்து நம்ம வந்து பார்த்தோம். நிறைய முடிவுகள்லாம் அவங்க தான் வந்து எடுத்தாங்க. 19 கூட்டணி நிலைப்பாடு, இன்னும் பல்வேறு விவகாரங்கள் அவங்க தான் முடிவெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, பாமகவிலும் அதிகார மையமாக சௌமியாவின் கை ஓங்கி இருக்கிறதா? அங்கே தான் ராமதாஸ் அன்புமணி இருக்கார்ல, அப்புறம் என்ன சௌமியா? 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. அன்புமணி முடிவெடுத்தால் என்ன, சௌமியா முடிவெடுத்தால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. இல்லை, அவங்க தான் வந்து சொன்னாங்களாமே ஒரு நாள் வந்து பாமக தலைவராக வந்து நீங்கள் இவரை அறிவிக்கணும், யாரை? அன்புமணியை நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டதாலும் அவங்க தான் அறிவிச்சாங்கல்ல. ஜிகே மணியை நீக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த லெவலில் எக்ஸ்ட்ரீம் போனாங்க அப்படின்னு. அது நீங்கள் குடும்ப கட்சி ஆயிடுச்சு, அப்புறம் யார் ஆதிக்கம் செலுத்தினான்னா, மகன் செலுத்தினான்னா, மருமகன் செலுத்தினான்னா, அதெல்லாம் நடக்கும். இது எல்லாம் சகஜம். அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி பரபரப்புக்கான செய்தியாக நம்ம பார்க்கலாம். இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட்டை கொடுத்த இந்த 2 மணி நேரத்துக்குள்ள முகுந்தன் அவரிடமிருந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை வந்திருக்கு. என்ன அவர் குறிப்பிடார் அப்படின்னா, ராமதாஸ் வந்து குலதெய்வம், அன்புமணி வந்து எதிர்காலம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்தும் விலகியும் இருக்கிறாரு. ஸோ அப்போ நம்மளால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரா, இல்லை கொஞ்சம் பதுங்கி பாயலாம் அப்படிங்கிற திட்டம் ஏதோ முகுந்தன்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பதுங்கி பாயலாம் என்கிற திட்டம் இருக்கும். நம்மளாலாம் கிடையாது. அன்புமணி இப்படி இருக்காருன்னா அன்புமணிகிட்ட தான் கட்சி போகும்னு தெரியும். அதனால் ஐயாவும் கட்சி வேணாம், இதுக்குள்ளே நம்ம ஏன் மாட்டிக்கணும் அப்படின்ட்டு அறிவிச்சுட்டு கொஞ்ச நாள் பதுங்கி இருந்து மீண்டும் கட்சிக்குள்ளே அன்புமணியுடைய அன்பை பெற்று உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பார்க்க முடியும். தேர்தல் ஆணைய விதிப்படி யார் வந்து தலைவராக இருக்க உரிமை இருக்குது, யாருக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன்? அன்புமணிக்கு தான் பவர் இருக்குது, அன்புமணிக்கு தான் உரிமை இருக்குது. பொதுக்குழுவை கூட்டி தான் அன்புமணியை நீக்க முடியும். தேவைப்பட அதையும் செய்வேன்னு சொல்கிறாருல்ல அவர். அப்போது செயல் தலைவர்னு தான் இப்போ ஒரு போஸ்டிங் போட்டிருக்குது. இப்போ அதை வச்சு பொதுக்குழுவை வந்து அன்புமணியை விட்டே கூட்ட சொல்லி நீக்கிறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் போனால் கட்சி உடையும். சரி, இவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையாக இஷ்யூ ஆகி பப்ளிக்லேயே வெளியே ஓப்பனாக எல்லாமே சொல்லிட்டாங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பொதுமக்களும் வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினரும் எப்படி பார்ப்பாங்க, தொண்டர்கள் எப்படி அணுகுவாங்க? பொதுமக்கள் அவங்க அந்த இஷ்யூ வச்சு தான் அணுகுவாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக இது இல்லை, செய்திகள் போடுறது இதை வச்சு தான் பார்ப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் குழப்பத்தோடு அதை அணுகுவாங்க.
யார் பக்கம் நம்ம சாயறது, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு. அதனால் இன்றைக்கி இவர் கோல் அடிச்சிட்டாரு, நாளைக்கு அவர் கோல் அடிப்பார். எது அடித்தாலும் கட்சிக்கு தான் நஷ்டன்றதை பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலம்னு சொன்னார்ல முகுந்தன், அதான் உண்மை. கட்சியுடைய எதிர்காலம் அன்புமணி தான். அதை மீறி தொண்டர்களோ மற்றவர்களோ முடிவெடுக்க மாட்டாங்க. இவர் இப்போ பேசி மறுபடியும் கொஞ்சம் இறங்கி வந்து பேசி ஒரு ஒற்றுமையை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் நடக்கும். இப்போ பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய முகுந்தனுக்கு பதிலாக யாரை அங்கே நியமிப்பார்கள் நினைக்கிறீங்க? தெரியல, அது எப்படி நான் சொல்ல முடியும். கட்சியே 2 பட்டா நிற்கிது. தலைவர் ஒரு பக்கம் செயல் தலைவராக இவர் ஆகிட்டார். இல்லை, ஒருவேளை கட்சி எல்லாமே இணைந்துட்டு அதன் பிறகு அந்த இளைஞரணி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கலான்னு வாய்ப்பு இருக்கு? யார் சொல்ல முடியும்? நம்ம ஐயா தமிழ்குமரனை கூட சொல்லலாம், இல்லை முகுந்தனை சொல்லலாம், இல்லை இவர் யாரையாவது சொல்லலாம். அதனால் அது அவன் கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனை. அது நம்ம இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் கட்சி வந்து அன்புமணி கையில் இருக்குன்றது தான் உண்மை. அதனால் அன்புமணி எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். இப்போ அன்புமணி அவர்களே அவ்வளோ சீக்கிரம் கட்சியை விட்டு நீக்க முடியாது ராமதாஸ் அவர்கள் அப்படி எடுத்துக்கோ. ஆமாம், நீக்க முடியாது. நீக்கினால் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. இவர் போவானான்னு சொல்லுவார். போனால் தானே நீக்குவீங்க. பொதுக்குழு கோரங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இவர் பொதுக்குழுவை நான் கூட்டுறேன், நான் இப்போ நான் தலைவர் தான் கூட்டிகிட்டு அதில் அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது கட்சிக்குள்ளே குழப்பத்தை விளைவிக்கும். இதுக்கு வந்து வெளியில் இருந்த சக்திகள் பாமகக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் 2 பேரும் பார்த்துக்கணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அது இந்த வெளி சக்திகள், அந்நிய சக்திகளுக்கு இவங்க இறையானாங்கன்னா ஒரு கட்சி நல்லா வந்த கட்சி 2ஆக போகுதுன்ற மாதிரி தான் ஆகிடும். அது என்ன தான் அன்புமணிக்கிற கட்சி இருந்தாலும் கட்சி 2ஆக உடையிற மாதிரி தானே ஆகிடும். சின்னம் முடக்கப்படும், பாமகன்ற பேர் இதாகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் தேர்தல் ஆணையத்தில் போய் நீங்கள் இந்த போராட்டத்தெல்லாம் முடிவு கொண்டு வந்து நிரூபித்து வாங்குறதெல்லாம் சிக்கலான விஷயம் தானே. திகாலேருந்து பிரிஞ்சது தான் திமுக. அன்னைக்கு வந்து அண்ணாவே சொன்னார், கட்சியை அறிவிச்சிட்டு ராபின்சன் பூங்காவில் தலைவர் பதவி எப்போவுமே காலியாக இருக்குது, அது வந்து பெரியாருக்கான இடமா தான் நாங்கள் பார்க்குறோம், நான் பொதுச்செயலாளராக தான் இருக்கேன் அப்படின்றது. இவரும் வந்து ஐயாவுடைய கொள்கைகளை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் எனது கொள்கைன்னு அன்புமணியும் சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு மேலே அது மாதிரியான நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அன்புமணி வந்து இவரை பகச்சிக்கிட்டுலாம் கட்சி நடத்த மாட்டார். இதே மாதிரி தான் என்ன குற்றம் செய்தேன் வைக்க உருட்டினார்ல கலைஞரே, குற்றம் என்ன செய்தேன், அதே மாதிரி அப்படியே உருட்டிக்கிட்டு அப்படியே போகலாம். அவ்வளோதான். இன்றைக்கி இவர் அக்ரெசிவாக பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் மோதல் பெருசாக வெடிக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி.